வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர் மட்டும்தான். அதில் பெருசாக ஆப்ஷன் எதுவும் இல்லை. நம்ம இது வந்து சவுண்ட்ஸுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, சவுண்ட்ஸு, சர்ச்சு, வேறு கோயில்களுக்கு நீங்கள் அவுஜா ஆம்பிளிஃபையர் வச்சு பாட்டு போட்டுட்ருப்பீங்க. அதுக்கு டிவிடி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ டிவிடி நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் இருக்கிறதுனால கிடைக்கிறது இல்லை. அதனால சில ஆட்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரெடிமேடாக யூஎஸ்பி ட்ரைவ் வருது, அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது அப்படின்னா இது வந்து சவுண்ட்ஸு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆம்பிளிஃபையர் அதிகமாக போட்டு ஒரு 8 ஆம்பிளிஃபையர் 10 ஆம்பிளிஃபையர்னு போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கு கெயின் கரெக்டாக இருக்கணும். நம்ம சிங்கிள் ஆம்பிளிஃபையர் போடும்போது பெருசாக தேவைப்படாது. ஒரு 5 ஆம்பிளிஃபையர் 8 ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரிலாம் சவுண்ட்ஸுக்கு அவங்க கனெக்ட் பண்ணும்போது கெயின் பத்தாது. அப்போ என்ன ஆகுனா அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாடல் ஒரு ஆம்பிளிஃபையர், இது டைப்பு ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஒன்று நமக்கு இதே கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ரெடி பண்ணி வாங்கியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃப்ரண்ட் பேனல் வச்சு அப்போ நமக்கு இந்த இடத்துல வியூ மீட்டர் வச்சு கொடுத்துருந்தோம். இந்த இடத்த கட் பண்ணி வியூ மீட்டர் இந்த இடத்துல வச்சு ஒரு மாஸ் வால்யூம் கொடுத்து அப்புறமா இதில் ஒரு மைக்கு கொடுத்துருந்தோம். மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ இந்த தடவை அவங்களுக்கு மைக்கு வேண்டான்ட்டாங்க. ஏன்னா ஆம்பிளிஃபையரில் மைக்கு நமக்கு இருக்குது. இதில் கிடைக்கும் நமக்கு இந்த போர்டில் வரக்கூடியது எக்கோ மைக் வரும். இது போர்டு பார்த்தீங்கன்னாக்கி நோ அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் நீங்கள் மெனுவெல்லாம் மாற்றும்போது, மோடு மாற்றும்போது உங்களுக்கு பின்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. ப்ளூடூத் டிவைஸு, யூஎஸ்பி டிவைஸு அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. அது இல்லாமல் மியூட்டாக இருக்கும். நீங்கள் ஆடியோ கொடுக்கும்போது ஆடியோ ப்ளே ஆகும். பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா பென்ட்ரைவ் ப்ளே ஆகும். மற்ற மாதிரி எந்த சவுண்டும் இருக்காது. மைக்குக்குள்ள கனெக்ஷன் இதில் இருக்குது. நான் இதில் பெருசாக எடுக்கலை கஸ்டமர். ஏன்னா இதில் மைக்கு வேண்டான்னு சொன்னனால இந்த போர்ட்டு மைக்குக்குள்ளே போட்டு தான் இது. அதுக்குள்ளே வால்யூம், இது ஆக்ஸ் இன்புட்டு. இப்போ இந்த தடவை கஸ்டமர் மைக் வேண்டான்னு சொன்னனால மைக்கு நான் யூஸ் பண்ணலை. அப்புறமா ஃப்ரெண்டு கேபின் கொஞ்சம் மாடலாக இருக்கணும். நாங்கள் இன்னொன்று ரொம்ப மாடலாகவும் இதில் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா கேபினட் ரொம்ப சின்ன டைப்பு. அவங்களுக்கு சின்னதாக கொண்டு போனங்கிறனால ஹைட்டும் நமக்கு ரொம்ப கிடையாது, வீதியும் ரொம்ப கிடையாது. அதனால் இவ்வளோ இடத்துக்குள்ளே நமக்கு இதை முடிக்கணுங்கிறனால இந்த மாடலை போட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த பென்ட்ரைவ் நமக்கு உள்ளேருந்து வர மாதிரி வரும். இப்போ என்ன இருக்குல்ல வியூ மீட்ரு, இந்த வியூ மீட்ரு இருக்கிற மாதிரியே உள்ளேருந்து வரும் நமக்கு. அப்போ இதில் ரொம்ப அசிங்கமாக இருக்காது. அசிங்கமானா இப்போ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லலை, கொஞ்சம் இன்னும் நல்ல லுக்காக இருக்கும். கொஞ்சம் பெரிய கேபினட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கஸ்டமர் அந்த டைப் வேண்டாம், எனக்கு சின்ன டைப்பே போதுங்கிறனால இப்போ இந்த மாடலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாம்கான் நோ அனௌன்ஸ்மெண்ட் போர்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வேறு பென்ட்ரைவுக்குள்ள 5 வோல்ட்டு ரெகுலேட்டர். வியூ மீட்டர் நமக்கு இதில் ஸ்க்ரூ பண்ண முடியாது, இங்கே இடம் இருக்குது இல்லாதனால. இல்லைனா அதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணலாம். அதனால் நீட்டாக ஒட்டி விட்டுருக்குறோம், வராது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு வசந்தில் உள்ள கெய்னர் ஒன்று போட்டிருக்கோம். இது நல்லா இருக்குது. இதுக்கு டியூவல் பவர் சப்ளை, அதுக்காக நம்ம இதுக்கு டியூவல் பவர் சப்ளை போட்டிருக்கோம். அதுலேருந்து தான் உங்களுக்கு வியூ மீட்டருக்கு சப்ளை எடுத்திருக்கோம். -V +V இதுக்கு போயிடும். இதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றிருக்கேன். அதனால் உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். வேறு பென்ட்ரைவ் போர்டு. இது ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு எப்பவும் ரன்னிங்கில் இருக்கும். அப்படிங்கிறனால காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அவுட்புட் எடுக்கிற மாதிரி இதில் லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு அதிகமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இன்னும் ஒரு 4 அணம் அப்படி தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல நீட்டாக ஒரு 8 கனெக்டர் வர மாதிரி கனெக்டர் போட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறமா இது 230 வோல்ட்டு சப்ளை. ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதை நான் ஒரு சின்ன ஹோம் தியேட்டரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரபிள் அதிகமாக இருக்கும், அதனால் வால்யூம் ரொம்ப ஏற்ற மாட்டேன். இப்போ பாருங்கள், அப்புறம் எடுத்தாச்சு, எந்த சவுண்டும் வராது. இருக்கும். இதில் இப்போ நம்ம மோடு மாற்றினாலும் எந்த நாய்ஸும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இதில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி விட்டாலும் ஓகே தான்.
இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி தரலாம். உங்களுக்கு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம். இது ப்ரீ ஆம்பிளிஃபயர்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஆம்பிளிஃபயர்கள் தேவைப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாம். கேபினெட்டில் நல்லா ஸ்ட்ராங்கான கேபினெட் தான் போட்டிருக்கோம். கேபினெட்டில் உங்களுக்கு பெருசாக வளையல் அந்த மாதிரி எதுவும் வராது, நீட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சவுண்ட்ஸ் அவங்க தான் யூஸ் பண்ணிடணும்ல, நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் இல்லை அந்த மாதிரி செட்டுகள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரியே கேபினெட்டு செட் பண்ணி தரலாம். ஃப்ரெண்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எனக்கு வால்யூம் இங்கே வேணும், இங்கே வேணும், இப்படி லைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் ரெடி பண்ணி தரலாம். இதில் வரக்கூடிய லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்களே செலக்ட் பண்ணலாம், நீங்கள் என்ன லெட்டர்ஸ் போடணும். இப்போ நான் இது என்னுடைய கடை நேம் ஜேகே ஆடியோஸ்னு போட்டிருக்கேன். இதில் உங்களுடைய நேம் போடணுன்னாலும் அதில் போட்டு கொடுக்கலாம். இப்போ ஒரு சவுண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய நேம் வரணுன்னா அவங்களுடைய நேம் போட்டு கொடுக்கலாம். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் கண்டிப்பாக அடுத்தது ஒழுங்காக நம்ம போடுவதற்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இது மாதிரி போட்டவங்க யாருக்காவது இது மாதிரி தேவைப்பட்டால் அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. நன்றி. You